எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தன்ஷிகா பேசுகிறேன். கேப்டன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். கனவு பற்றன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. கனவை வந்து நினைவாகிறதுக்கு ஒவ்வொரு இயக்குனரும் வந்து படம் எடுத்து வெற்றி பெறலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷோ நடத்துகிறாங்க கேப்டன் டிவியில். ஸோ கனவு பற்ற இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வாய்ப்புகள் வந்து வெற்றி பெறணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். தலை சிறந்த தமிழ் திரையுலகத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு தவிக்கிற ஒரு நடிகர். காதல், பாசம், வரலாறு, கலாச்சாரம் சொல்லணும்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர். நான் வரைஞ்ச ஓவியத்தை உலகம் பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிற ஒரு ஒளிப்பதிவாளர். என்னுடைய வேகத்தையும் வச்சு ஒரு கதையை சீராக சொல்லணும்னு தவிக்கிற ஒரு படத்தொகுப்பாளர். இந்த மாதிரி ஒரு மாயாஜால சினிமா உலகத்தில் தங்களுடைய திறமையை காட்டும் பல கலைஞர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பற்றை. உங்களுடைய குறும்படங்களை வச்சு மக்களான நீங்கள் தேர்வு பண்ணி இவங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பரிசு கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் ஒரு முழு நீள தமிழ் திரைப்படம் பண்ணும் வாய்ப்பு. இது பரிசு இல்லை, அவங்க வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு விஷயம். அது உங்கள் கையில். இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை உங்களுக்கு படைக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். உங்கள் ஆனந்தக்கண்ணன். ஸோ லெட்ஸ் ரோல். கனவு பற்றை இந்த வாரம் 2வது இடத்துல இருக்கும் அந்த குறும்படம் உதய சூரியன் இயக்கத்தில் ஒன் வே. அதாவது ரொம்ப ஆழமாக எல்லா விஷயங்களையும் அப்படியே ரிசர்ச் பண்ணி இலங்கை அகதிகளுக்கு வந்து என்னென்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணதாக சொன்னார். அவர் வந்து வர வழியில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற கணக்கு கூட வந்து இன்டர்வியூவில் சொன்னார். அந்த குறும்படத்துக்கு வந்து நீங்கள் நிறைய ஓட் கொடுத்துருக்கீங்க. அந்த குறும்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு சில காட்சிகள் ஒன் வே ஃபார் யூ. முட்டாள், தெய்வத்தை பழிக்காதேடா, எங்கட வாழ்க்கையே நரகமாயிடு. இப்ப மட்டும் என்ன சொர்க்கத்தில் இருக்கணும்? நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? சொல்லம்மா, பதில் சொல்லம்மா. எங்களை ஆமிக்காரன் இப்ப பார்த்தா என்ன நடக்கும்? பதில் சொல்லம்மா. அதுக்காக சாமியை பழிக்க வேண்டாமடா நந்தா. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க. அப்பா, துன்பப்படும் போது காப்பாற்றத்தான் கடவுள், இல்லை என்றால் அது கடவுள் இல்லை. கோவப்படாதேடா நந்தா, அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நல்லூர் கந்தன் தான். சுவந்தியக்கா, சாமியை பழிக்க வேணும்னு எனக்கு என்ன ஆசையா? அந்த சாமி தான் எங்களை எல்லாம் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக கூட்டி கொண்டு போகும்ண்டு முட்டாள்தனமா பேசுறதுதான் என்னால் சகித்து கொள்ள முடியல. எனக்கு ஆனாவும் நான் சொல்லி கொடுத்தாவே மேலே சொல்லி வைக்கா. அவாவை கற்பழிச்சு உடம்புல சொட்டு துணியும் இல்லாமல் தலைவரை முண்டம்பறையா போட்டுட்டு போனாங்களே, அப்போ உங்களோட கந்தன் என்ன செய்து கொண்டிருந்தார்? வசந்தன் மேல செல்லடிச்சு இப்ப கால் 2 இல்லாம முகாமில தினம் செத்து கொண்டிருக்கானே, அது உங்களோட கந்தன் கண்ணில படையிலையா? என் அண்ணன் பொண்ணுத்துறையை கைகால கட்டி நிர்வாணமாக்கி பின்னந்தலையில சுட்ட போதும் உங்களோட கந்தனுக்கு கோபம் வரையிலே. ஏன் அவர் கையில வேலாயுதம் எதுக்கக்கா? கனவு பற்றையில் இவ்வளோ வெற்றிகரமாக எல்லா படங்களையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான். இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறது நீங்கள் அப்படிங்கும் போது இந்த இயக்குநர்களுக்கும் பயங்கர உற்சாகம். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் போது ஒரு மொழியில் தமிழ் திரைப்படம் பண்ண போகிறாங்க. அந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா, அவங்களுக்கு அது பிடிக்குமா மக்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இப்போவே வந்து உங்களுடைய ஓட்ஸ் அவங்களுக்கு வந்து பதிவாகுது. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை விட பெரிய தீர்ப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் தீர்ப்பு தான் ஐஎஸ்என் தீர்ப்பு. இந்த வாரம் வெற்றியாளர் கார்த்திக். கர்மா திரைப்படம் ரொம்ப அழகாக கதையை சொல்லியிருந்தார். இசை அதுக்கு மேலே ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஒரு அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் நமக்கு தெரிய வச்ச கார்த்திக் வந்து பெரிய வாழ்த்துக்கள். கர்மா குறும்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு சில காட்சிகள். லெட்ஸ் ரோல். யார் நீ? இது எந்த இடம்? நான் எப்படி இங்க? Can you tell me for God's sake?
God's sake. Everything here happens for God's sake. எந்த மை மிஸ்டர் அறிவு, இது உங்க வீடும் கிடையாது, நான் உங்க ஃப்ரெண்டும் கிடையாது. By the way, I'm Sidhu and this is GHH. என்ன ஜிஹெச்ஆ? நான் இருந்தது ஜிஹெச் ஆச்சே. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். But this is gateway to hell or heaven. எல்லா கேட்குறவன் கேன பையனா இருந்தா சரி சரி, நீ என் ஃப்ரெண்டும் இல்லை, இது என் வீடும் இல்லை. ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சித்து சித்ரகுப்த, ஹெட் ஆஃப் ஜிஹெச்ஹெச், சர்வெண்ட் ஆஃப் காட். ஐடி கார்டெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ரொம்ப தான் சேஞ்ச் ஆகிட்டீங்க. சேஞ்ச் உங்களுக்கு மட்டும்தானா? சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். சரி சரி, நீ கேட்க வேண்டியதெல்லாம் சீக்கிரமா கேளு. எனக்கு நிறைய டார்கெட்லாம் இருக்கு. டார்கெட்டா? ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க. டார்கெட் இல்லாத இடம் எங்கே தான் இருக்கு? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இங்கிருந்து நான் வீட்டுக்கு போகணும், அதுக்கு வழியே சொல்லுங்க. நேரம் வரும்போது உனக்கு தானா தெரியும். யோ, ஆரம்பத்துலேருந்து நீ சொல்கிற ஒரு விஷயம் கூட புரியலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஐ ஹாவ் லிமிடெட் அத்தாரிட்டி. நான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதான் எங்க சுப்பீரியர் மிஸ்டர் ராஜாவோட ரூல்ஸ். ராஜாவா? யமதர்ம ராஜா. வந்ததுலேருந்து குழப்பிட்டு இருக்கியா? சித்திரகுப்தான்ற, யம தர்மராஜான்ற, ஜிஹெச்ஹெச்ன்ற. ஒருவேளை நீ லூசாயா? சின்ன வயசுல இருந்தே இதான் உன் பிரச்சனை. நீ யாரையும் சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல. ஏன் சின்ன வயசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார், நான் பார்க்கறது நிஜமா இல்லை பிரம்மையா சார்? என்னையே நான் பார்க்குறேனே சார். ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சிருங்க சார். உன் விதிப்படி நீ நரகத்துக்கு போக வேண்டியவன். ஆனா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் உன்னை அங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. which is not possible. அந்த இடைக்காலத்துல நீ இங்க என் கூட தான் இருக்கணும். சார், தப்பே பண்ணலையே சார். தப்பு பண்ணல. நீ என்ன தப்பு பண்ண நீயே பார். என்னது இது? உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன், நான் போய் கட்டணும். நான் படிக்கிறது கார்பரேஷன் ஸ்கூலா இல்லை காலேஜா? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்கண்ணே, இல்லைன்னா ஆளை விடுங்க. இப்போ எனக்கு எப்படி சார் தெரியும் எங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு? எந்த அம்மா தான் தான் கஷ்டப்படுறது சொல்லியிருக்கா? சார், ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஒரு தம்மு கிடைக்குமா சார்? டென்ஷனில் கேட்டேன், மன்னிச்சிருங்க சார். சார், ஆனால் இதுக்கு போய் நரகன்னா? சின்ன குட்டி, தங்க கட்டி. அறிவு, அறிவு. என்ன சோபனா? உங்க அம்மாங்க என்ன பண்றாங்க பாருங்க. என்னடா, என்ன செல்ல குட்டி? குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உன்ன கொஞ்சன மாதிரி பண்ணிட்டு இருக்க. வெத்தலை பாக்க போட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகுது. அங்க உங்க அப்பா, ஐயோ நைட் எல்லாம் இருமி இருமி பூஜாக்கும் தூக்கம் இல்ல, நமக்கும் தூக்கம் இல்ல. நீங்க தான் அதை செய்யணும் அறிவு. எம்ஜிஆர் ஸ்ட்ரீட், அடையார், சென்னை 20. ஓகேங்க. அறிவு, சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? நீங்க ஒன்றும் தப்பு பண்ணலம்மா, புரியுதா? நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆயிடுது. சோபனாவும் குழந்தைய பார்த்துக்கணும். உங்களை பார்த்துக்க யாருமே இல்லை, அதனால தான்மா. டேய், எங்களை எதுக்குடா பார்த்துக்கணும்? நாங்க நல்லா தானே இருக்கோம். எதுக்குடா இங்க? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இது ரொம்ப நல்ல இடம். உங்களை நல்லா பார்த்துப்பாங்கம்மா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? நான் மாதம் மாதம் பணம் அனுப்புகிறேன், லெட்டர் போடுறேன், சரியா? டைமுக்கு உங்களை பார்த்துப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நான் லெட்டர் கொடுத்தலம்மா, அதை காட்டுங்க. உங்களை நல்லா சௌரியமாக கவனிச்சுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுறேன், சரிங்களாம்மா? நான் வரேம்மா, நான் ஃபோன் பண்ணுவேம்மா, புரியுதா? அறிவு, கர்மா குறும்படத்தை மறுபடியும் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கவலைப்படாதீங்க. நாளைக்கு இந்த குறும்படம் உங்களுக்காக நாங்கள் ப்ளே பண்ணோம். அந்த குறும்படத்தோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். Just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravail, Chennai 95. இது எந்த இடம்? நான் எப்படி இங்க? Can you tell me for God's sake? God's sake,
Everything here happens for God's sake. எந்த மை மிஸ்டர் அறிவு, இது உங்க வீடும் கிடையாது, நான் உங்க ஃப்ரெண்டும் கிடையாது. By the way, I'm Sidhu and this is GHH. என்ன GHH? நான் இருந்தது GH ஆச்சே. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். But this is gateway to hell or heaven. எல்லா